ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ரொம்ப ஹெல்த்தியான பீர்க்கங்காயில் தான் ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். பீர்க்கங்காய் தோல் தொகையில் தான் பார்க்க போகிறோம். 2 பீர்க்கங்காய் எடுத்திங்கன்னா போதும், நம்ம 2 டிஷ் செஞ்சிடலாம். ஒன்று பீர்க்கங்காய் தோல் தொகையல் பண்ணலாம், இன்னொன்று அது உள்ளே இருக்கிற பல்ப்பில் நம்ம ஒரு பொரியலோ இல்லை கூட்டோ எது வேணால் செஞ்சுக்கலாம். நம்ம இன்றைக்கி பீர்க்கங்காய் தோலில் தொகையல் பண்ண போகிறோம். இப்போ தோல் எல்லாத்தையும் நீக்கி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பல்ப்பில் ஒரு பொரியல் பண்ண போகிறோம். இந்த பீர்க்கங்காய் தோலை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம். பீர்க்கங்காய் சுகர் பேஷண்ட், அதே மாதிரி ஸ்கின் ப்ராப்ளம்லாம் இருக்கிறவங்க எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லைனாலும் எடுத்துக்கலாம், அவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட் இருக்குது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உளுத்தம்பருப்பு 3 ஸ்பூன் சேர்க்க போகிறோம். கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வச்சு இது நம்ம ரெடி பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். காய்ந்த மிளகாய் 5 ஆட் பண்ணுறேன். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். பருப்புலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போது சின்ன வெங்காயம் 9 ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு 7 ஆட் பண்ணிக்கிறேன். அடுத்து கறிவேப்பிலை சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுறேன். நம்ம இதில் பீர்க்கங்காய் சேர்க்குறோம், சின்ன வெங்காயம் சேர்க்குறோம், அவ்வளோ நல்லது. நெக்ஸ்ட்டு பீர்க்கங்காய் தோலை இதுமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த ஆயிலே இது எல்லாத்தையும் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக புளி சேர்த்துடலாம். தொகையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த தொகையில் நம்ம சாப்பாட்டில் மெயின் டிஷ்ஷாகவும் சாப்பிடலாம், பீர்க்கங்காய் சாதம் மாதிரி. அதே மாதிரி சாம்பார் குழம்புலாம் செஞ்சிங்கன்னா ஊறுகாய் மாதிரி சைட்லேயும் சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ நல்லா இருக்கும். இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகட்டும், வெயிட் பண்ணலாம். ஏழு துண்டு தேங்காய் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ரெசிபிக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக்கும் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி டிஃப்ரெண்ட் வீடியோஸ் பார்க்கணுன்னா சேனலில் செக் பண்ணி பாருங்கள், நிறைய வீடியோஸ் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வதங்கி வரட்டும், வெயிட் பண்ணலாம். அவ்வளோதாங்க, இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கிறேன். எந்த அளவு முடியுதோ அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ 1/2 கப் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பீர்க்கங்காய் தொகையலுக்கு நம்ம தாளிப்பெல்லாம் ரெடி பண்ண வேண்டியதில்லை. ஸ்டார்டிங்கே நம்ம தாளிப்பெல்லாம் ஆட் பண்ணி அதோடு சேர்த்து அரைச்சிடுறோம். அதனால் இன்னும் மணமாகவும் இருக்கும், டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். பீர்க்கங்காய் தோல் தொகையல் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ்.